வணக்கம். விசுவாசம், பொருளாதாரம், அப்புறம் தன்னலமற்ற ஒரு மாபெரும் தியாகம், இது எல்லாம் கலந்த ஒரு மெய்ச்சில் இருக்க வைக்கும் உண்மை கதையத்தான் இன்னைக்கு நாம அலச போறோம். அருட்தந்தை ஜேம்ஸ் கோட்டேல் இவரோட அந்த வரலாற்று பயணத்தை நோக்கி நாம போகலாமா? ஒரு மனிதர் கொடூரமா கத்தியால குத்தப்பட்டு கிட்டத்தட்ட 70 மணி நேரம் கடுமையான வழியில துடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த நிலைமையில அவர் என்ன சொல்லுவாரு? ஆனா அவரு தன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின அந்த கொலையாளிகளோட பேரை போலீஸ் கிட்ட சொல்ல மறுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம அவங்க என் சகோதரர்கள், நான் அவங்கள முழுமையா மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ப முடியலல. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. ரொம்பவும் அமைதியான ஒரு பாதிரியார கூலிப்படைய வச்சு தீர்த்து கட்ட நினைக்கிற அளவுக்கு அவர் அப்படி என்னதான் செஞ்சாரு? அவருக்கு எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்த எதிரிகள் உருவானாங்க? இந்த மர்மத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பாப்போம். இந்த சோகமான முடிவை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் காலத்தை பின்னோக்கி போய் ஒரு மறைப்பணியாளரா அவரோட அந்த புரட்சிகரமான பயணம் எப்படி தொடங்குச்சு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். அவரோட வாழ்க்கை எப்படி படிப்படியா மாறுச்சுன்னு பாருங்களேன். 1915ல கேரளாவில் இருக்கிற ஒரு அமைதியான கிராமத்துல பிறந்து வளர்ந்த அவர் 1936ல இயேசு சபை நவபயில் நிலையத்துல சேர்ந்து ஒரு நீண்ட பயிற்சியை முடிக்கிறாரு. அப்புறம் 1967ல சோட்டா நாக்பூர் பகுதியில் ரொம்பவும் பின்தங்கி நிலையில இருந்த பழங்குடியின மக்களுக்காக சேவை செய்யணுங்கிற நோக்கத்தோட குற்றங்கள் நிறைந்த ரொம்பவே ஆபத்தான நவதானர் அப்படிங்கிற பங்குக்கு மாறுதல் வாங்கிட்டு போறாரு. அந்த பகுதியில இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? திக்குகள்னு சொல்லப்படுற வெளியாட்கள். அங்க வாழ்ந்த ஆதிவாசி மக்களை ரொம்பவும் சக்தி வாய்ந்த இந்த வெளியாட்களும் ஜமீன்தார்களும் எப்படி திட்டமிட்டு ஒடுக்குனாங்க, அவங்கள எப்படி கிட்டத்தட்ட கொத்தடிமைகளாவே நடத்துனாங்க அப்படிங்கறத நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அங்கு போன கொஞ்ச நாள்லயே அருட்தந்தை கோட்டையில் ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா உணர்ந்துக்கிட்டாரு. அந்த மக்களுக்கு வெறும் ஆன்மீக வழிகாட்டுதல் மட்டும் பத்தாது, முதல்ல அவங்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கணும்னு முடிவு செஞ்சாரு. அதுக்கான ஒரு வரைபடத்தையும் அவர் உருவாக்குனாரு. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த நாம கவனிக்கணும். தலைமுறையா தொடர்ந்துட்டு இருந்த அந்த வறுமை, அப்புறம் அந்த கொத்தடிமை சுழற்சியை அவர் முற்றிலுமா உடைக்க நினைச்சாரு. காலாவதியான பழைய விவசாய முறைகளை எல்லாம் மாத்திட்டு அதுக்கு பதிலா கூட்டுறவு அமைப்புகள், ஜப்பானிய முறை நெல் சாகுபடி, அப்புறம் பொருளாதாரத்துல தற்சார்படைறதுக்கான பல புதிய திட்டங்களை அவர் ரொம்ப துணிச்சலா அறிமுகப்படுத்தினாரு. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். அவர் வெறும் மதத்தை மட்டும் போதிக்கலிங்க, அந்த மக்களோட அன்றாட வாழ்வியலையே அவர் முழுமையா மாத்தி அமைச்சாரு. தொடக்கப்பள்ளிகளை தரம் உயர்த்தினது, பொதுமேடை பேச்சுக்கான பயிற்சிகளை கொடுத்ததுன்னு அக்காலத்துல அவர் செஞ்சது எப்பேற்பட்ட புரட்சி தெரியுமா? மக்கள் வேலை செய்யறதுக்கும் கல்வி கத்துக்கிறதுக்கும் அவங்க திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கும் போதுமான நேரம் கிடைக்கணுங்கிறத அவர் உறுதி செஞ்சாரு. ஆனா இங்கேதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். அவர் கொண்டு வந்த இந்த சமூக பொருளாதார சீர்திருத்தங்கள் அங்கு இருந்த ஊழல் நிறைஞ்ச ஆதிக்க வர்க்கத்துக்கு ரொம்பவும் ஆபத்தான ஒரு விஷயமா, தங்களுக்கு எதிரான ஒரு கலகமாதான் தெரிஞ்சது. 1965லிருந்து 67 வரைக்கும் அந்த பகுதியில ஒரு கொடூரமான வறட்சி வந்தப்போ அவர் செஞ்ச ஒரு காரியம்தான் எல்லாத்தையும் மாத்துச்சு. நிலச்சுவாந்தார்களை தவிர்த்துட்டு மக்களுக்கு நேரடியா மாற்றுக்கடன் வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாரு. இதனால கந்துவட்டிக்காரர்களோட ஏகபோக உரிமை உடைஞ்சது. இதுக்கப்புறம் தங்களோட ஆட்டம் செல்லாதுன்னு உணர்ந்த அந்த ஆதிக்க வர்க்கம் அவரை ஒழிச்சு கட்ட சதித்திட்டம் தீட்டினாங்க. ஒரு வகையில தனக்கான மரண சாசனத்தை அவரே எழுதிக்கிறாருன்னு கூட சொல்லலாம். இந்த சம்பவங்கள் எல்லாம் சேர்ந்து 1967ஆம் ஆண்டு ஜூலை 13ஆம் தேதி இரவு நடந்த அந்த சோகமான சம்பவத்துக்கு நம்மை கூட்டிட்டு போகுது. நவதான் அப்படிங்கிற அந்த தனிமையான கிராமத்துல தான் அந்த மாபெரும் தியாகம் அரங்கேறிச்சு. அன்னைக்கு இரவு சரியா 9 மணி. எப்பவும் போல எல்லாரையும் வரவேற்று உதவி செய்யற குணம் கொண்ட அந்த மறைப்பணியாளர் வீட்டு வாசலுக்கு ரொம்ப நேர்த்தியா ஆடை அணிஞ்ச 2 பேர் வராங்க. தங்களுக்கு தண்ணியும் தங்க இடமும் வேணும்னு கேக்குறாங்க. கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம அவரும் மனமும் வந்து அடைக்கலம் கொடுக்கறாரு. ஆனா அடைக்கலம் கொடுத்த அடுத்த 1 மணி நேரத்திலேயே அந்த பயங்கரமான குற்றவாளிகள் தங்களோட கொடூரமான திட்டத்தை நிறைவேற்றுறாங்க. அவர் மேல மொத்தம் 13 கத்திக்குத்துகள். மருத்துவ சிகிச்சைகள் கூட அவருக்கு பலன் தரக்கூடாது, அவர் பிழைக்கவே கூடாதுங்கிற நோக்கத்தோட ரொம்ப திட்டமிட்டு குத்துறாங்க. நினைச்சாலே பதறதில்ல? 1967ல ராஞ்சி இயேசு சபை வெளியிட்ட அதிகாரப்பூர்வ வரலாற்று பதிவு அந்த சம்பவம் எந்த அளவுக்கு கொடூரமா இருந்துச்சுன்னு நமக்கு தெளிவா காட்டுது. அந்த 70 மணி நேரத்துல அவர் அனுபவிச்ச வலியையும் வேதனையையும் தாண்டி தன்னை கொல்ல திட்டமிட்டவங்களை எவ்வித நிபந்தனையும் இல்லாம அவர் எப்படி மன்னிச்சாரு அப்படிங்கிற அந்த மகத்தான குணத்தையும் இந்த பதிவுகள் நமக்கு எடுத்து சொல்லுது. சரி, அவரை கொன்னிட்டா ஆதிவாசிகள் மேல அவருக்கு இருந்த செல்வாக்கு நிரந்தரமா அழிஞ்சிடும்னு அந்த படுகொலையாளிகள் நினைச்சாங்க. ஆனா அவங்களோட கணக்கு முற்றிலுமா தப்பாயிடுச்சு. அதற்கப்புறம் அந்த நிலைத்து நிற்கும் மரபு எப்படி உருவாச்சுன்னு பாப்போம். இரத்த சாட்சிகளின் இரத்தமே திருச்சபையின் விதை. 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த பொன்மொழி எவ்வளவு ஆழமானதுன்னு பாருங்க. அவரோட மரணத்துக்கு பிறகு நவதான் கிராமத்துல நடந்த ஆச்சரியமூட்டும் மாற்றங்களை இது மிக சரியா படமிடிச்சு காட்டுது. அவங்க நினைச்ச மாதிரி அங்கிருந்த மக்கள் பயந்து போய் முடுங்கிடலைங்க.
மாறாக அந்த பங்கு மக்களின் எண்ணிக்கை வியக்கத்தக்க வகையில வளர ஆரம்பிச்சுச்சு. 1000 இருந்த விசுவாசிகளோட எண்ணிக்கை 2000, 3000ன்னு தாண்டி 4000க்கும் மேல அதிகரிச்சது. அது மட்டுமில்லாம சிறப்பான பள்ளிக்கூடங்கள், புதிய இறையழைத்தல்கள்னு அந்த பகுதி முழுமையா செழித்தோங்க ஆரம்பிச்சது. 50 வருஷங்களுக்கு பிறகும் அவரோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. 2019ல ராஞ்சி பேராயர் எழுதின இந்த சிறப்பு மடல் அதை உறுதிப்படுத்துது. கேரளாவில் உள்ள அவரோட சொந்த பங்கு மக்களையும் சரி, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள மக்களையும் சரி, அவரோட அந்த தியாக மரபு இன்னைக்கும் ஆழமா ஊக்கப்படுத்திட்டே இருக்கு. மற்றவங்களோட பொருளாதார மற்றும் ஆன்மீக சுதந்திரத்துக்காக தன்னிடம் இருந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணிச்ச ஒரு மனிதரோட கதைய இன்னைக்கு நாம பார்த்தோம். உங்களை ஒரு இறுதியான கேள்வியோட நான் விட்டுச் செல்ல விரும்புறேன். நீதியை நிலைநாட்டுறதுக்கான இந்த தேடல்ல உண்மையான நிபந்தனையற்ற தியாகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க.